வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை தலைப்பு அறிவு சோதனை. அறிவுக்கே சோதனையா என்று கேட்டால், அறிவு இரண்டு நிலையில் இருக்கிறது. இரண்டு வகைப்படும் என்று சொல்ல முடியாது, இரண்டு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன என்று சொன்னால், ஒன்று முற்றறிவு, இன்னொன்று சிற்றறிவு. சிற்றறிவு என்று சொன்னால் ஒரு எல்லை கட்டிய நிலையில் அது செயல்படும். அதுதான் இப்பொழுது மனிதர்களிடம் இருந்து செயல்படக்கூடிய அறிவு என்பதை சிற்றறிவு என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், இந்த உலக இயல் வாழ்க்கை, புற வாழ்க்கை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது, அதை எப்படி பெருக்குவது என்பதை பற்றிய நிலையில் அந்த அறிவு செயல்படும்போது அது சிற்றறிவாகத்தான் இருக்கும். அதே நிலையில் அகவாழ்வில் அகத்துக்குள் சென்று அந்த நிலையான இன்பம், அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ற உணர்வை உணரும்போது அது முற்றறிவு நிலைக்கு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த சிற்றறிவு, முற்றறிவு என்று சொல்லுகிறோம், அறிவு என்று சொல்லுகிறோம். பொதுவாக இன்றைய விஞ்ஞானம் படித்தவர்கள் அறிவு என்பதை எதை வைத்து சொல்லுகிறார்கள்? மனம் என்பதை வைத்துத்தான் அறிவு என்பதை இவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இப்பொழுது படிப்பதற்கு அறிவு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அங்கு என்ன? மனம்தானே. இப்பொழுது புறத்திலிருந்து அவர்கள் கற்றுக் கொடுப்பதை தெரிந்து கொள்வது மனம். அப்ப மனதைத்தான், மனதின் வளத்தைத்தான் அறிவின் வளம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆம், அது உண்மைதான். மனம் என்பது புற நிலையில், உணர்ச்சி நிலையில் பீட்டா அலை வேகத்தில் இருக்கும் பொழுது அது சிற்றறிவாக செயல்படுகிறது. அதே மனம் ஆழ்ந்த நிலையில், டெல்டா நிலையில் ஒடுங்கும்போது முற்றறிவாக செயல்படுகிறது. மனதின் அடித்தளமே அறிவாகிய தெய்வம் என்று மகரிஷி சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இந்த நிலையில் அந்த அறிவுக்கு ஒரு சோதனை ஒரு குரு செய்ததாக இன்றைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பானையில் காற்று இருக்கிறது என்று ஒருவர் சொல்லிவிட்டார். அவர் சிந்தனை செய்து ஆழ் மனதின் அடிப்படையில் அவர் கூறிய விளக்கம். ஆனால் மற்றவர்களெல்லாம் புற வாழ்க்கை, மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை என்று சொல்கிறோமே, பொருள் வாழ்க்கை, இதை அடிப்படையாக கொண்டே பார்க்கிறார்கள். ஒரு பானை இருக்கிறது என்பது அது ஒரு பொருள். பானைக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று தானே குரு கேட்டார். இவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? பானைக்குள்ளாக ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். எந்த பொருளும் இல்லை, ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் இந்த புறப்பொருள் வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த நிலைதான் அந்த அறிவின் மயக்க நிலை என்று சொல்கிறோம். பொருள்கள் தேவைதான். பொருள்கள் தேவையை அதாவது தேவை என்ற ஒன்றை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள்கள் தேவை. ஆனால் பொருள்கள் தான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுதுதான் அது அறிவு மயக்க நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதைத்தான் சிற்றறிவு என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ அந்த நான்காம் அவர்
என்ன சொன்னார்? உள்ளே காற்று இருக்கிறது என்று சொன்னார். காற்றை பார்த்தாயா என்று கேட்டால், இது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறது என்று கேட்டால், அவர் அங்கு காற்று இருக்கத்தானே செய்ய வேண்டும். நாம் நம்மை சுற்றிலும் இங்கு இந்த ஊர் முழுவதும் நம்மை சுற்றிலும் நமக்கு இடையேயும் காற்று நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பானைக்குள்ளாகவும் காற்று இருந்துதானே ஆக வேண்டும். ஆம், இன்னும் அறிவுபூர்வமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அதற்குள் காந்தம் இருக்கிறது என்று சொல்லலாம். காந்தம் என்று சொல்லலாம். ஏன், இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது எது? காந்தம். அது இல்லாத இடமே இல்லை. அப்ப காற்று என்று சொல்வது கூட பஞ்சபூதங்களில் ஒரு பூதத்தை குறிக்கிறோம். இன்னும் காந்தம் என்று கூட சொல்லலாம். அது இன்னும் நுணுகி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்மீக அறிவு. ஆக இப்போ அதை எடுக்க முடியுமா என்று கேட்கும்போது அவர் என்ன செய்தார்? அந்த பானையில் ஒரு தண்ணீரை ஊற்றினால் அந்த காற்று வெளியேறி விடுகிறது என்று சொன்னார். சரி, ஏன் சாதாரணமாக அதை எடுத்து வெளியே போட முடியுமா என்று கேட்டால் முடியவில்லை. ஏன், அந்த காற்றை ஒரு புறம் இருந்து நீங்கள் உறிஞ்சி கொண்டிருக்கிறீர்கள் வந்து வைத்துக்கொள்வோம். ஒரு டியூபை வச்சு ஒரு பக்கத்தில் இருந்து காற்றை வெளியில் உறிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னாகும்? மற்ற இன்னும் மறுபுறம் காற்று உள்ளே சென்று கொண்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ண முடியாது? காற்றை வெளியிலே எடுக்க முடியாது. காற்றை அப்படியே வெளியிலே எடுக்க முடியாது. எடுத்தாலும் வெளியிலிருந்து உள்ளே வந்து கொண்டே இருக்கும். இதுதானே. அப்போ நீரை நிரப்பினால் அது வெளியேறிவிடுகிறது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் விருப்பத்தை நாம் பெருக்கிக் கொண்டால் வெறுப்பு தானாக விலகிவிடும் என்று சொல்வார். வெறுப்பை விளக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது விலகவே விலகாது என்று சொல்வார்கள். அப்போ அதே போல்தான் இப்போது வெளிச்சம் வந்துவிட்டால் அங்கே என்ன ஆகிறது? இருள் மறைந்து விடுகிறது என்று சொல்லுகிறோம். அதே போல் இப்போது ஒன்று அங்கு எடுக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால் அதை இன்னொன்றால் நிரப்பி அதை எடுப்பது என்பது இன்றைய அந்த குரு அவருக்கு காட்டிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் நல்ல எண்ணங்களை நமக்குள்ளாக நிரப்ப 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 அந்த தீய எண்ணங்கள் வெளியேறிவிடும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இப்போது இதே கருத்தை வைத்து இன்னொரு சிந்தனையும் பார்ப்போம். இப்போது நம்மிடம் தீயது என்று என்ன இருக்கிறது மனிதர்களிடம் என்று சொன்னால் கர்மவினை தான் தீயதாக இருக்கிறது. சரி, இந்த கர்மவினையை வெளியே எடுத்து போட வேண்டும், அதை தூய்மை செய்ய வேண்டும். இதுதானே? ஆம், உண்மை. இப்போது அப்படியே அந்த கர்மவினையை எடுத்து வெளியே போட்டு விட முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதாவது சர்ஜரி பண்ணி ஒரு ஆப்ரேஷன் செய்து அதை அப்படியே வெளியில் எடுத்து போட்டுற முடியுமா? முடியாது. அப்போ கர்மவினையை அப்படியே கர்மவினையாக வெளியில் எடுத்து போட முடியாது. எப்படி காற்றை வெளியில் எடுக்க முடியாதோ அதே போல கர்மவினையையும் அப்படியே எடுத்து வெளியில் வீசி எறிய முடியாது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் என்று சொல்லுகிறார். தெய்வத்திடமே போய் இந்த கர்மவினையை தூய்மை செஞ்சு விடு, இதை வெளியில் எடுத்து போட்டுரு, அது எனக்கு துன்பமாக வருகிறது என்று சொன்னால் அது முடியாது என்று சொல்லிவிடுகிறது. தெய்வத்தால் கூட முடியாது என்று சொல்லிவிடுகிறது. அப்போ
காற்றை எப்படி அந்த பானையிலிருந்து வெளியே எடுக்க முடியாதோ அதே போல கர்ம வினையையும் வெளியில் எடுத்து தூக்கி வீசி எறிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறது? அப்போ என்ன சொல்கிறாங்க மகரிஷி? நாம் புண்ணியம் என்ற செயலை செய்ய புண்ணிய பதிவை பதிய அது என்ன ஆகிறது? அது இந்த கர்மவினை என்ற பாவப்பதிவை வெளியேற்றி விடுகிறது, அதை தூய்மை செய்து விடுகிறது என்று சொல்கிறார். அப்போ இது பாவம் என்ற ஒன்று உள்ளே இருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. இருப்பாக இருப்பது என்ன? இப்போ அந்த பானைக்குள்ளே எப்பயுமே காத்திருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த காற்று வெளியில் போயிடும். இப்போ ஒரு மனிதனிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பது எது என்று சொன்னால் கர்மவினை என்ற பாவம் மட்டும்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போதே பாவம் என்ற சஞ்சீத மூட்டையோடு தான் பிறக்கிறான். அதுதான் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? அதுதான் காலத்தால் விளைவு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது கர்மவினை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீரை ஊற்றியது போல புண்ணியம் என்ற செயலை செய்து கர்மயத்துக்குள் போட அது என்ன ஆகும்? இந்த புண்ணியம் என்பது அந்த கர்மவினை என்ற பாவத்தை வெளியேற்றிவிடும். சரி, இதுதான் மகரிஷியினுடைய அந்த தத்துவங்களிலே அந்த விதியை மதியால் வெல்வது என்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக ஒன்றை எடுக்க முடியாத ஒன்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நேரடியாக எடுக்க முடியாது என்றாலும் அது இந்த புண்ணியம் என்ற செயலின் மூலமாக அதை எடுக்க முடியும். அப்போ துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் என்றும் துன்பம் போக்கும் செயல் புண்ணியம் என்றும் நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம். எனவே துன்பம் போக்கும் செயலை செய்து கொண்டே இருப்போம். செய்ய அது நிரம்பி நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை என்ற பாவப்பதிவை வெளியேற்றிவிடும். இந்த அடிப்படையில் இதை தூய்மை செய்வதுதான் துன்பமில்லாமல் நமது வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான வழி. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கர்மவினை என்பது துன்பம் கொடுத்துத்தான் வெளியேறும். துன்பத்தை அனுபவித்துத்தான் அதை வெளியேற்ற வேண்டும். அதற்கு நாம் செல்லக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய விளக்கம். ஆன்மீகம் என்பதே என்ன என்று சொன்னால் துன்பமில்லாத வாழ்வு. துன்பமில்லாத வாழ்வு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இதுதான் நாம் பிறர் துன்பம் போக்கும் செயலை செய்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்பொழுது நாம் செய்ய ஆரம்பித்தால் நமது சந்ததிகளுக்கும் துன்பம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக இப்பொழுதெல்லாம் நமக்கும் துன்பம் இருக்கிறது, நமது சந்ததிகளும் துன்பப்படுகிறது என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயலை செய்வதே இல்லை, துன்பம் கொடுக்கும் செயலை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த அறிவு என்ற முற்றறிவு நிலைக்கு நாம் வரும்போது, தியானத்தின் ஒரு உச்ச நிலையில் நாம் அதை உணரும்போது, அந்த முற்றறிவு என்பது துன்பம் போக்கும் செயலை தான் செய்யும். அந்த இடத்தில்தான் இந்த இரண்டொழுக்க பண்பாடு என்பது நடைமுறையாகும். அந்த நிலையில் நாம் அதை உணர்ந்து கொண்டு தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்வதற்காகத்தான் இந்த குரு சொன்ன இந்த கதை, இந்த ஒரு சோதனை நமக்கு ஒரு பயனாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்வோம், புண்ணியம் செய்து பலன் பெறுவோம். வாழ்க வளமுடன்.